47, லூக்கா 19:9. ஆமென். லூக்கா 19:9. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. மகிமை பிதாவே, உடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்கிற வேளையில் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு மிகுந்த பலன் கொடுக்கத்தக்கதாக எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் சுயத்தின்படி ஆண்டவரே நாங்கள் இதை புசித்து நாங்கள் ஜீர்ணிக்காதபடிக்கு ஆவியான பலத்தோடு கூட இந்த வார்த்தையை நாங்கள் புசிக்கத்தக்கதாக கர்த்தர் இடைப்படுங்க. ஆவியான பலன் தாங்க. வசனத்தை கேட்கிற உக்கிரைக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அவருடைய வசனத்தை விளம்புகிற அடிமை பொருட்படுத்திக் கொள்ளும், பயன்படுத்தும். எங்களை ஊர் பண்படுத்தி ஆண்டு சமுதிர உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரங்களாய் காணப்பட உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் எடுக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவது இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறவர்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராயும், வருகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராயும், வருகிறவர்களை கர்த்தர் மேன்மேலும் நன்மையை காண கிருபை செய்கிறவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம சண்டே கிளாஸ் தொடங்கி விபிஎஸ் தொடங்கி நித்தம் வாரந்தோறும் பிரசங்கிற பிரசங்க வார்த்தை தொடங்கி ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் ஒரு உதாரணமாக பேசப்படுகிறதான சகேயு, அவருடைய வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு சம்பவத்தை நம்ம காண போகிறோம். ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் பிற்பகுதியை சத்தமா, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஒரு காலத்தில் எரியோவில் இல்லை, அப்புறம் பின்காலத்தில் எரியோவில் வசிக்க தொடங்கிட்டாங்க. இப்போது இந்த சகேயு எங்கே வசிக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த எரியோவில் தான் வசிக்கிறான். எரியோவில் ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது இவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும், எப்படிப்பட்டவரோ என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், பார்க்கணும்னு சொல்லி தான் போகிறான். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும், சிலர் ஆண்டவரை திணற வைக்கணும், சிலரை ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் மாட்டிக்கிற வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சிலர் வருவாங்க. ஆனால் சகை மட்டும் வித்தியாசமாக வர்றான். எப்படின்னா, இவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி வந்தான். நல்ல கர்த்தருடைய சூழ்நிலை கவனமாக கேளுங்க. ஏன் இந்த எண்ணம் சகைக்குள்ள வந்திருக்கும்? கேள்விப்பட்டான். யார் மூலம் கேள்விப்பட்டிருப்பான்? வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, ஆண்டவர் இந்த 19ஆம் அதிகாரத்தில் துவங்கும் பொழுது இந்த சகையை யார் சொல்லி அறிமுகம் பண்ணுறாங்க? வேதத்தில் ஆயக்காரனுக்கு தலைவன். அப்படின்னா இவன் வேலை என்ன வேலை? வரி வசூல் பண்ணுறவங்க அநேகர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவன். இவன் எப்படிப்பட்டவனா? ரிச், ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. ஒரு பெரிய பிரபு. இந்த மனுஷன் இவனுக்கு தேவையான ஐஸ்வர்யம் இருக்காதுனால ஐஸ்வர்யத்துக்கு அவனுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஐஸ்வர்யத்தை வச்சு தேவையான சுகவீனத்தெல்லாம் பார்த்துக்கிறோம், அதனால் சுகவீனத்துக்கு அவன் தேடலை. ஆனால் என்ன ஒரு காரியம் தேட வரான்? எதுக்காக தேட வரான்? இவனை தேடுறதுக்கு மூல காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதில் வசனம் வாசிக்கிற பொழுது இந்த லேவி என்று சொல்லப்படுகிறதான 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வசனம் வாசிக்கிறோம். போதும்.
இந்த காரியங்கள் நல்லா கவனிச்சு கேளுங்க. அதாவது வசனம் வாசிக்கும் போது நீங்கள் வாசித்தாலும் வேதத்தை திறந்தாலும் கவனம் தேவை. இப்போது லேவியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வானார். லேவி நினைச்சிட்டு ஆயத்தை விட்டுட்டு அவருக்கு பின் சென்றார். இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஒருவேளை ஒருத்தர் மட்டும் அல்லது 2 பேர் மட்டும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஏற்கனவே பிபிஎஸ் பரிசு மீதி இருக்குது, கொடுத்துடலாம். எல்லாரும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கைதட்டு மட்டும் சொல்லிடுவோம். அல்லேலூயா. வாசித்த வசனத்தில் ஒரு மனுஷன் பேர் வந்துச்சு. என்ன பேர்? லேவி. எல்லாரும் கவனமாக கேளுங்க. இந்த லேவிக்கு இன்னொரு பேர் உண்டு. யார் சொல்லுவா? இன்னொரு குழு கொடுக்குறேன். என்னை பின்பற்றுவான்னு சொல்லி யார்கிட்ட ஆண்டு சொன்னார்? மத்தேயு. வெரி குட். ஹல்லேலூயா. எவிடன்ஸ் ஏன் அந்த பரிசு எடுத்து கொடுத்துருப்பான். இப்போ இங்கே உள்ளன்னு வச்சுக்கிங்க, எடுத்து கொடுத்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டி பிள்ளைகள் நல்லா கவனமாக கேளுங்க. 2 இடத்துல இவனை லேவின்னு போட்டிருக்கோம். மத்தேயு 9:9 வாசித்து பாருங்க. மத்தேயு என்னும் மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா. ஆயத்தரில் உட்கார்ந்து இருக்கிறவன், ஆயம் வசூல் பண்ணுற, வரி வசூல் பண்ணுற வேலையில் இருக்கிறவன். இவன் இயேசு என்னை பின்பற்றுவான்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன செஞ்சிட்டான்? பின்பற்ற தொடங்கிட்டான். அந்த வரி வாங்குகிற வேலையை என்ன செஞ்சிட்டான்? அதோட விட்டுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ பின்பற்றினவன் போனவன் ஆண்டவர் கூட்டு போய் பெரிய விருந்து வைக்கிறான். அல்லேலூயா. விருந்து வைக்கும் போது யாரெல்லாம் வர்றாங்க? ஆயக்காரர்கள் வருகிறார்கள். இந்த சகை யாரு? ஆயக்காரர்களுக்கு தலைவன். இப்போ பாருங்க, இவன் எப்படி கேள்விப்படானுங்க. லேவி என்ற மத்தேயுவை ஆண்டு கூப்பிட்டு போன மாத்திரத்தில் அவன் விருந்து செய்கிறான். அந்த விருந்தில் அநேக ஆயக்காரர்களை கூப்பிட்டு விருந்து செய்கிறான். வேலை விட்டுட்டு போகிறோம். ஏசுனாருக்கு விருந்து செய்வோம், கூட வேலை பார்த்து எல்லாருக்கும் என்ன செய்வோம்? விருந்து செய்வோம். எல்லாருக்கும் விருந்து செய்கிறான். அப்போ வந்தவங்க எல்லாரும் ஏசுனாரை பார்க்குறாங்க, இயேசுனுடைய காரியங்களை குறித்து கேள்விப்படுறாங்க. இவங்க எல்லாரும் யாருக்கு அண்டர்டேக்கிங்? யாருடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க? சகையுடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க. அதனால சகை எப்படி என்ன செய்யும்? நியூஸ் போகும்போது இது வரைக்கும் ஆண்டவர் அங்கே எரிவுக்கு போனாரா, இவனை பார்த்தாரா தெரியல. ஆனால் அவன் இது வரைக்கும் ஆண்டவர் இயேசு பார்க்கல. ஆனால் ஆயக்காரன் மூலம் கண்டிப்பாக நினைச்சிருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கிறான். தெரியாத சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறான். இப்போ கேள்விப்பட்டவன் இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற பொழுது இப்போ அவன் ஊருக்கே ஆண்டவர் வந்துட்டான். பெரிய சர்ப்ரைஸ். வந்த மாத்திரத்தில் நம்ம ஆயக்காரர் நம்ம கீழே வேலை பார்த்தவங்க எல்லாரும் ஒரு ஆளை புகழ்ந்தாங்களே, அந்த ஆள் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்துட்டார், ஓடி போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் குள்ளமானவர், அவரால் பார்க்க முடியல. அதனால இந்த வழியில் தான் வர்றாரு, இந்த வழியில் முன்னே போய் இனிசலாம், இந்த மரத்தில் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துக்கலாம். அவர் பார்த்துட்டு இப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டுக்கு பழந்துட்டு உட்கார்ந்தான். ஆனால் அவனே எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்துச்சு. ஆண்டவர் அவனை பார்த்து, சகையு நீ இறங்கி வா, இன்னைக்கு ஓ வீட்டில் தான் தங்கணும். ஏப்பா, அவனுக்கு சொல்லணும்னா மகிழ்ச்சி தாங்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு மகிழ்ச்சினாலும் மகிழ்ச்சி. இப்போ இறங்கிட்டான். இறங்கி வந்து மாத்திரத்தில் 8ஆம் வசனத்தில் போட்டு பாருங்க. கர்த்தரை நோக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகையை பெற்ற இன்பத்தை பாருங்க. இன்னைக்கு அநேகர் அந்த ஊர்லன்னு கூட சொல்ல முடியாது, அந்த பகுதியில் அநேகருக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகுது. என்ன தெரியுமா? திரும்ப கொடுக்குறான். பார்த்தீங்களா? முதல்ல பகுதி என்ன செய்ய போறானா? அந்த ஊரில் இருக்கிற ஏழைகள் பூரா இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க? பெரிய மகிழ்ச்சி அடைய போறாங்க. அல்லேலூயா. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிற அண்ணா சொன்ன வார்த்தை. ஆனால் உண்மையும் ஏழைக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஏழைக்கு பகுதி சொத்தை நினைச்சான். 10,000 கோடியோ லட்சம் கோடியோ 1,00,000 கோடி எனக்கு தெரியாது. அதில் பகுதி இன்னைக்கு என்ன செய்ய போகிறான்? ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறான். அன்றைக்கி அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு ஃபுல்லாக சந்தோஷம் தாங்க முடியல.
அல்லேலூயா. அதுக்கடுத்து அவன் வாங்கினதில் எவன்கிட்ட அநியாயம் வாங்கினானோ அதை ஃபுல்லாக ஒருத்தன் 100 ரூபா வரி கொடுக்குன்னா அவன் 400 ரூபா திருப்பி கொடுக்குறான். அநியாயமாக 100 எக்ஸ்ட்ரா வாங்கி தான் 400 ரூபா திருப்பிடான். இன்றைக்கி யாரெல்லாம் இந்த சகைட்டு கொடுத்தாங்களோ அவங்களாம் ரிட்டர்ன் வாங்குறதுனால அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதை கேட்ட மாத்திரத்தில் என் ஆண்டவர் இயேசுவுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் இயேசு சந்தோஷப்படுகிறான்னு சொன்னால் அங்கே ஒரு மகிமையான ஒரு காரியத்தை இந்த சகையை செய்தான். நீங்கள் பாருங்கள், சகைன்னு சொல்லி போயிருக்கிறோம். இப்பொழுது காரியம் சகை வாழ்வில் நடந்திருக்கு, அந்த ஊரில் நடந்திருக்கு. எவ்வளோ மகிமையான காரியம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் சகை நிமித்தமாக எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க? எண்ணுக்கடங்காத ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவர் 9 சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். ஒரு நாளை 8ஆம் அதிகாரம் மத்தியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய கிழக்கிலும் மேற்கிலும் வந்து அநேகர் பந்தியிருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திர புறமாணிகளை தள்ளப்படுவார்கள் சொன்னார். இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்து இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அல்லேலூயா. என்னங்க, ஏற்கனவே ஆபிரகாம் சந்ததியில் ஒருத்தனானே, எப்படி இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு சொல்லி இவர் சொல்லலாம்? கவனிச்சு பாருங்க. இதற்கு நல்ல ஒரு பதில் எங்கே பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வாக்குவாதத்தில் ஆண்டவர் இயேசு யூதர்களை பார்த்து பேசுகிறார், பரிசேயரை பார்த்து பேசுகிறார், வேதவர்கள் அனைவரையும் பார்த்து பேசுகிறார். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியில் நடப்பிக்கிறீர்கள். 8ஆம் அதிகாரம் 37 கொஞ்சம் வாசிக்கலாமா? என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். 38 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரிகளை செய்வீர்களே. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்கள் பிதா ஆபிரகாம் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆபிரகாம் செய்த கிரி. ஆபிரகாம்கிட்ட என்னங்க கிரி இருந்துச்சு? என்ன கிரி இருந்துச்சு? விசுவாசம். சொல்லுங்க. ஆபிரகாம் சொன்னாவே ஈஸிக்வல் டு விசுவாசம். அப்படி தான் பேசணும். ஆபிரகாம்கிட்ட என்ன கிரி இருந்துச்சு? சரி, இப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட விலை காமிக்கிறார். ஆபிரகாம் பிள்ளையில் இருந்தால் ஆபிரகாம் கிரியை செய்வீர்களே. இப்போது திரும்பி சொல்கிறார், தேவனிடத்தில் சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாய் என்னை கொள்ள தேடுகிறேன். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இந்த பாதையில் போய்கிட்டு இருக்கும்போதே டைவர்ஷன் போடுவாங்க. இந்த பாதையில் போகாதீங்க, இந்த பாதையில் போயிருங்க. இந்த யூதர்கள் எப்படி டைவர்ட் ஆகிறாங்க பாருங்க. இந்த சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுங்க. யூதர்கள் எப்படி டைவர்ஷன் ஆகுறாங்க பார்த்தீங்களா? முதல்ல ஆபிரகாம் எங்களுக்கு பிதான்னு சொன்னாங்கல்ல, இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆபிரகாம் எங்களுக்கு பிதா இல்லை, எங்களுக்கு தேவன் தான் பிதா. ஏன் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு, கிரியை இருந்துச்சு, இவங்கள்ட்ட அது ஒன்றுமே கிடையாது. அதனால இப்போ என்ன செய்ய டக்குன்னு டைவர்ட் ஆகி தேவன் தான் எங்கள் பிதா. இப்போ ஆண்டவர் அவங்கள இன்னும் விடலை, திரும்பி பாருங்க, பிடிச்சு விடுறாரு. இருந்தால் அன்பாக இருப்பீர்கள். என் உபதேசத்தை கேட்க மனதில் இருக்கிறாள் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவளால் உண்டானவர்கள். கர்த்தர் எப்படி சுற்றி வளைச்சி அவங்கள போட்டு பார்க்குறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையெல்லாம் மூல காரணத்தை நீங்கள் நல்லா பிரிச்சுக்கணும். எங்கேருந்து வர்றோம்? சகை யாருப்போ? ஆபிரகாமின் குமாரன். எப்படியோ தார்மாராக வாழ்ந்தவன் இன்னைக்கு விசுவாச கிரியில வல்லவனாகிய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இந்த சகை குமாரனாக இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், இவன் ஐஸ்வர்யன் மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யவான்களுக்கு கேப்டன். அதாவது ஆயக்காரர்களுக்கு ஆயக்காரன் மட்டும் கிடையாது, ஆயக்காரர்களுக்கு தலைவன்.
அப்போது ஐஸ்வர்யவானில் பெரிய ஆளுவன். இப்போது தேவ சமூகத்தில் வந்த ஐஸ்வர்யவானில் கொஞ்சம் கூட்டி கழித்து பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்வர்யவானில் பார்க்குற பொழுது இந்த ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டில் மட்டும்தான் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருந்தார். நீங்களா சொல்லுங்கள், வேறு எந்த ஐஸ்வர்யன் சொல்லலாம்? மத்தேயு 19 ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கானா? துக்கத்தோடு திரும்பி போனாலும் ஒருத்தன். ஏன் துக்கத்தோடு திரும்பி போனா? கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டான். ஓ ஓகே, யூ ஆர் வெல் டன், நல்ல மனுஷன் பண்ணி. இப்போது நீ என்ன செஞ்சு எல்லாத்தையும் விற்றுட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்து என்னை பின்பற்றுவானார். இவனுக்கு வந்தது பாருங்க, துக்கத்தில் நினைச்சிட்டான். ஆண்டவர் பதில் ஐஸ்வர்யவான் நோக்கி பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின். அப்போ ஒரு ஐஸ்வர்யவான், நம்ம பாச ஒரு பையன் கூட ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் நேசிக்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஆயக்காரன் பாவி, பொல்லாத பாவம் செஞ்சவன், ஆயக்காருக்கு தலைவன் சகையு இன்னைக்கு இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறான். அல்லேலூயா, இவன் ரட்சிக்கப்பட்டான், இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். அல்லேலூயா, விசுவாசிக்கிற இவன் காணப்பட்டதுனால இவன் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக மாறி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி கணத்தை கையெடுப்பா, வசனத்தை கேளு. பார்க்குற நேரத்தில் பாரு, மற்ற நேரத்தில் வசனத்தை காணும். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கார் பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னொரு ஐஸ்வர்யவான் தான் லாசரு. ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் 16ஆம் அதிகாரத்தில் தானே அவன் த்ரூ டிக்கெட் எடுத்து போயிட்டான். பூமியில் அவனை கனம் பண்ணாங்க. லாசருவை அடக்கம் பண்ணதை பற்றி போடலை, ஆனால் ஐஸ்வர்யவானை அடக்கம் பண்ணதை பற்றி எழுதியிருக்கும். ஐஸ்வர்யவான் இருந்தவர் தான் லாசரு ஒருத்தர் தான். அவன்கிட்ட விழுகிற துணிக்கை எடுத்து சாப்பிடுவான். இவன் 2 பேரும் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஒரு நாள் செத்துட்டாங்க. ஐஸ்வர்யவான் நினைச்சிட்டாங்களா, பேண்டு வாத்தியத்தோட நல்ல ஒரு விசேஷித்த காரியங்களை செஞ்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அடக்கம் பண்ணது போடவே இல்லை. ஒரு வேளை கார்பரேஷன்காரங்க தூக்கிட்டு போய் நினச்சிருப்பாங்க, அடக்கம் பண்ணிருப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கிறேன். நம்ம அடக்கம்னாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, நம்ம சபையில் தாராளமாக இது வரைக்கும் செஞ்சுருக்கோம், நடத்திருக்கிறோம். அதனால் நீங்கள் ஐயோ நமக்கு கல்லறை தோட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. 2வது கல்லறை என்பது நமக்கு ஒரு பெரிய காரியம் கிடையாது. நாம் எங்கே அடக்கம் பண்ணாலும், எங்கே நம்மளை அடக்கம் பண்ணாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நாளில் இந்த சரி நினச்சிரும், அழுகி போன சரி நினச்சிரும், அடக்கம் பண்ண சரி நினச்சிரும், மகிமை அடைந்து மறுரூபமாகி போயிடும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்க. அதனால தேவ சமூகத்தில் அநேகர் கல்லறைக்காக வேண்டி சிலர் சபைக்கு போகிறாங்க, சிலர் கல்லறைக்காக வேண்டி கல்யாணத்துக்கு சபைக்கு போகிறாங்க. மகிமையான திருமணத்தை நடத்தி அன்னைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம சபை தொடங்கிலேருந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோடு நம்ம சபையில் என்ன சொன்னால் கல்யாணம் நடத்துகிறோம். இன்றைக்கி பெரிய பெரிய சபையெல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே போய் பதிஞ்சிங்கன்னு சொல்லிட்டு இவங்க காசு வாங்கிட்டு திரும்பி அங்கே போய் 5 நிமிஷம் கவர்மெண்ட் அனுப்பிச்சுடுவாங்க. நம்ம சபையில் நடக்கிற ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. துருவாக நம்ம கவர்மெண்ட் பதிலாம் நான் நம்முடைய தலைமை போதிட்ட கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால அப்படி ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட்டு. அல்லேலூயா. சோதரன், இது பிரசங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டு சொந்த காத்துக்கிற பிள்ளைகளே, இந்த ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான், லாசரும் அடக்கம் பண்ணப்படவில்லை. எப்படியோ அடக்க முடியாது. ஆனால் 2 பேருக்கு முடிவு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பரதேசில் இருக்கிறார், ஒருத்தர் பாதாளத்தில் இருக்கிறார். அப்போது துருட்டிக்கிற எடுத்தவர் யார்? ஐஸ்வர்யவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னமோ ஆபிரகாம்கிட்ட பேசி பார்க்குறார், காரியத்தை நடத்தலான்னு பார்க்குறார். அதுக்கடுத்து காரியம் நடக்கவே நடக்கா. அல்லேலூயா. ஐஸ்வர்யவானின் நிலைமைகள் இப்படித்தான் இருக்கும். அடுத்தபடியாக இன்னொரு ஐஸ்வர்யவானை பார்க்கலாம். வேசத்தில் ஆண்டவராய் தெய்வம் மத்தேயுவில் பார்த்துருக்கோம். அடுத்து லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமா, 15 முதல் 21 வரை
ஒருத்தனுக்கு நிலம் நல்லா விளைஞ்சிச்சு. ஆண்டவர் அவனை முதல்ல சொல்லும் போதே எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லித்தான் அந்த வசனத்தை எடுக்கிறார். லூக்கா 12:15 முதல் பொருளாசை குறித்து நீங்கள் இந்த காரியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு சொல்லிட்டு விவரமாக சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு கோடீஸ்வரனுக்கு நல்லா நிலம் விளைஞ்சிருச்சு, நல்லா விளைஞ்சிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான், ஐயோ இவ்வளோ விளைஞ்சிச்சே, என்கிட்ட ஸ்டோர் ரொம்ப கம்மியாக இருக்கே, களஞ்சியத்தை வைக்கிற அறை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் களஞ்சியத்தின் அறையை நான் என்ன செய்யணும், இடித்து பெருசாக்கி எல்லாம் ஸ்டோர் பண்ணத்தக்கதாக பெருசாக கட்ட போகிறேன். அப்புறம் என் ஆத்மா பார்த்து சொல்லுவேன், ஆனால் அன்னைக்கு ராத்திரி அவன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுச்சுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவன் என்ன செய்வான்? ஸ்தோத்திரம். எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யம் இந்த பொருள் உங்களுக்கு ஜீவன் கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் வீட்டில் எவ்வளவு ஜுவல்ஸ் வச்சுருங்க, எவ்வளவு நீங்கள் பணம் வச்சுருங்க, இது உங்களுக்கு ஜீவன் கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு ஜீவன் அல்லவே அல்ல. பூமியில் உன் பிழைப்புக்கு அது உதவும், மற்றபடி ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு அது ஒரு மனத்தில் ஒரு சுக்கும் செய்யாது, ஒன்றுமே செய்யாது, பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒன்றும் செய்யாது. அதனால தேவ சமூகத்தில் காத்துக்க தேவை. எச்சரிக்கையாயிருங்கள். ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லுங்க பொழுதுலாம் அங்கே ஒருத்தர் துக்கத்தோடு போனான், இங்கே ஒருத்தர் துருவ பாதாளத்துக்கு போனான், இங்கே ஒருத்தன் பெருமையாக பேசிட்டு ஆத்மாட்ட பேசிக்கிட்டு தான். இன்றைக்கி ராத்திரியே ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமான்னு சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக வேதத்தில் வாசிக்கிற பாருங்க, நம்ம வாசிச்சிட்டோம், 16ஆம் அதிகாரத்தை வாசிச்சிட்டோம். அதுக்கடுத்து 19ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து இந்த சகை காரியங்களில் நம்ம இந்த ஐஸ்வர்யம் குறித்து பார்க்குறோம். இப்படி பார்க்குற பொழுது இந்த ஐஸ்வர்யவான் எல்லா இடத்துலும் இருந்த ஐஸ்வர்யம் காட்டிலும் ஒரு வித்தியாசமாக இருந்தான். ஆரம்பத்தில் சொன்னது நான் திரும்பி சொல்கிறேன். இவன் ஏசிட்ட ரட்சிப்புக்காகவோ, ஏசிட்ட ஐஸ்வர்யத்துக்காகவோ, ஏசிட்ட சுகத்துக்காகவோ, ஏசிட்ட நன்மை பெற்றுக்கொள்ள போகவே இல்லை. எப்படிப்பட்டவன் பார்க்கத்தான் போனான். ஆனால் இவன் வாழ்வில் எதிர்பார்க்காத பெரிய ரட்சிப்பு கிடச்சி. இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அப்போ இவன் குமாரனாய் ஆய்ப்போனான். ஏன் இப்படி ஆபிரகாம் குமாரனானான்? அப்படி நம்ம இன்னும் விளங்கி கொள்ளணும். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, கலாத்தியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கிற பொழுது இந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் விசுவாசம் மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்குன்னா, அப்போ இவனுக்குள்ள மறைச்சி கிடக்கிறது என்னது? விசுவாசம். அவன் விசுவாசம் மார்க்கத்தார் 9ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ இன்னைக்கு நமக்குள்ள என்ன காணப்படும்னா, இந்த மறைந்து கிடக்கிற சகத்தில் இருந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்படும். சொல்லுங்க, என்ன காணப்படணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் எவ்வளவுதான் சம்பத்து, சொத்து, ஆசீர்வாதம் வச்சிருந்தாலும், நன்மைகள் வச்சிருந்தாலும் கூட அது எனக்கு ஜீவன் அல்ல. நான் விசுவாசிக்கிறவனானால் நான் ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த விசுவாசம்தான் உலகத்தையே ஜெயிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகள் அவருடைய வசனம் சொல்லி பாருங்க. இந்த மத்தேயு 19:22 அந்த வாலிபன் செய்யாததை, அந்த ஐஸ்வர்யவன் செய்யாததை
19:8 சாரி மத்தேயு 19:22 அந்த ஐஸ்வர்யவான் செய்யாததை லூக்கா 19:8 இந்த ஐஸ்வர்யவான் செய்தான். நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க, திரும்பி பாருங்க. அந்த 19:22 மத்தேயில அவன் என்ன செஞ்சான்? 22 துக்கத்தோடு. என்ன ரீசன்? அவனுக்கு ஐஸ்வர்யத்தை இழக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தை சகையை துச்சமாய் எண்ணினான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார்கிட்ட ஆவியானவர் இடைப்படுறாரோ, யார்கிட்ட ஆண்டுடைய வார்த்தை இடைப்படுதோ, இங்கே பாருங்க, அவங்க பாக்கியவான்கள். ஆனால் இந்த சகையிட்ட கர்த்தருடைய முகத்தை மட்டும் தான் பார்த்தான். ஒரு வார்த்தை தான் கர்த்தருக்கு வந்துச்சு. என்ன வார்த்தை தெரியுமா? இன்னைக்கு ஓ வீட்டில் தங்கணும். இது என்னங்க பெரிய ரட்சிப்பு வார்த்தையா? கர்த்தர் எவனோடு இடைப்படுகிறாரோ அவன் பாக்கியவான். ஓ தேவனி சமூகத்தில் இந்த வார்த்தை பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் கர்த்தர்கிட்ட இடைப்படுறது ஒன்று, அவர் உங்கள்கிட்ட இடைப்படுறது ஒன்று. ஸ்தோத்திரம். நீங்கள் சங்கடத்தோடு இருப்பீங்க, வேதனையோடு இருப்பீங்க, மனக்கலக்கத்தோடு இருப்பீங்க. நீங்கள் பைபிள் வாசித்துட்டே இருக்கும்போது ஒரு வசனம் உங்களை தொட்டுச்சுன்னு வச்சுங்க, உங்களை துள்ளி குதிக்கிறவங்களை பிடிக்க முடியாது. ஆறாவது அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் என்னங்க இந்த வார்த்தையில் மகிமை இருக்குது? ஓ வீட்டில் தங்கன்னு சொன்னது, பாவியான அந்த மனுஷன் வீட்டில் பரிசுத்தர் தங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு மகிமையின் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டான். அவனுடைய ஐஸ்வர்யமெல்லாம் அவன் பாருங்க துச்சமா என்ன. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் 1000 ரூபா இருக்குன்னா அதில் 500 ரூபாய் கொடுக்க நம்மளால் முடியாது. ஒரு கடையில் பாக்கி வாங்கும் போது நம்ம 50 ரூபா கொடுக்குற இடத்துல அவங்க ஒரு 100 ரூபா கொடுத்துட்டாங்க. பாக்கி கொடுக்குற இடத்துல பாக்கி 50 ரூபா சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் யோசித்துட்டு தான் நம்ம திருப்பி கொடுப்போம். கொண்டு போயிடலாமா, வச்சுக்கலாமா? கர்த்தரா கொடுக்குறார் இல்லை, அநியாயம் அது. அப்புறம் ஒரு நாளில் நாளத்தினே திரும்பி கொடுத்தா நமக்கு பரலோக ராஜ்யத்தில் பங்கு உண்டு. அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தரா பார்த்து இப்படிப்பட்ட சோதனை நமக்கு அனுமதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஓட்டுக்கு காசு வாங்கினேன்னு தெரியல. நான் வாங்கக்கூடாது. சில நேரத்தில் வறுமை சொல்லி வாங்குகிறோம், வறுமை சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது உரிமை. அதில் தேவ பிள்ளைகள் லஞ்சம் அப்படின்றதே நம்ம வாயில், கைக்கூலின்ற நம்ம வாயில் வரக்கூடாது. உரிமையை நம்ம விற்கவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு சங்கடமாக இருக்கும். ஆனாலும் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் பியூராக இருங்க, சுத்தமாக இருங்க. யாருக்கும் நான் போட்டாலும் சரி போட்டாலும் ஒரு பைசா வாங்க மாட்டேன். அல்லேலூயா, அப்படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் தொடர்ந்து இந்த சைவுடைய காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது இன்னும் அநேக உண்டு. ரத்திர சுருக்கமாக நம்ம சொன்னா பார்க்க போகிறோம். இந்த சகை வீட்டில் மட்டும்தான் கர்த்தர் மன மகிழ்ச்சியோடு இருந்து மன மகிழ்ச்சியோடு புறப்பட்டார். மற்ற எந்த வீட்டுக்கு பந்திக்கு போனாலும் சரி என்ன செய்வார் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கு பந்திக்கு போகும்போதும், இப்போது லேவி வீட்டுக்கு போனார்ல, மத்திய என்ற லேவி வீட்டுக்கு பந்திக்கு போனார்ல, அந்த பந்தியில் அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு இவர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் சாப்பிட்றார், போஜனம் பண்ணுறார், இவர் சரியில்லை அப்படி பண்ணாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவங்களை கடித்து கொண்டார். வாசிக்கலாமா? நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பருக்கு அழைக்க வந்தேன். அங்கே இருக்கிறவனுக்கு ஒரு அடி. இவர் பாவிகள்கிட்ட தான் போவார், இவர் பாவிகள்கிட்ட தான் உட்காந்து சாப்பிடுவார். வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பேரடி. ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வீட்டில் சாப்பிட போகிறார். லூக்கா 7:36-42 வரைக்கும் ஒரு காரியம் உண்டு. எந்த வீட்டில் சாப்பிட்றாரு? இப்படி போகுது. அவ தேய்ச்சிட்டா. இப்போ ஆண்டவர்
இவன் மனசுக்குள்ளே இருக்கிறத யோசித்து பார்க்குறாரு. மனசுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அவன் ஒரு சைஸாக இந்த பொம்பளையை பார்க்குறான், யாசனரை பார்க்குறான். இவர் ஒரு தீர்க்கதரிசின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே, இந்த பொம்பளை பொல்லாத பொம்பளையை பார்த்துட்டு இப்போது 44 வசனத்திலிருந்து 43 வசனத்தில் சீமோன் பிரதித்திரமாக வாசிங்க. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனை அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. சாப்பிட கூப்பிட்டவன் என்ன சொல்றாரு பாருங்க, என் காலுக்கு தண்ணீர் தரல, இவளோ தண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை சுடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்த முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களை பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், அல்லேலூயா. சாப்பிட கூப்பிட்டவனுக்கு தலையில அடின்னு அடிக்கிறார். அல்லேலூயா. இந்த சகை வீட்டில் மட்டும்தான் சந்தோஷமாக அழைச்சி சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷம் பார்த்துட்டு போகிறேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு வீட்டை பார்க்கலாம். தேவனி சமூகத்தில் இதே லூக்காவில் 14:1 பார்த்துட்டு அப்புறம் 7-15 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவன் வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். இப்போ 7 விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நாள் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே, உன்னிடம் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் 10 வாசிங்க. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பங்கிருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். சாப்பிட போன ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு வர வேண்டியதானே. அங்கே போய் அந்த முக்கியமான சீட்டில் உட்காந்துங்களை பார்த்து அங்கே எல்லாரையும் ஏசுகிறார். எல்லாருக்கும் ஒரு அடி சொல்லிட்டு 11 சொல்றாரு, தன்னைத்தான் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ இந்த பந்தியிலும் காத்து பார்த்தா கூப்பிட்டவனுக்கும் ஏச்சு, அங்கே பந்தியில் உட்காந்துருக்கும் ஏச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ லூக்கா 11 வாசிக்கிறோம், 37 முதல். லூக்கா 11 அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். போய் பந்தியிருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருக்கிறதை பரிசேயன் ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை கூப்பிட்டவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏசுனார் போனார், டக்குன்னு சாப்பாடு உட்கார சாப்பிட தொடங்கிட்டார். பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் என்ன சொல்கிறான், இவர் என்ன கையை கூட கழுவாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டு பதில பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளை பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். 42 பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. நீங்கள் 43 பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 44 கர்த்தருக்கு சொல்ல இப்படி சொல்லிட்டு வர, ஒவ்வொன்று விளக்கம் சொல்லிட்டு வர. நமக்கு டைமில் அதெல்லாம் நான் கடை முடிக்கிறேன். ஆண்டு சொல்ற காத்துக்கிற பிள்ளையிலே சாப்பிட கூப்பிட்ட பந்திக்கு கூப்பிட்ட இடத்துல பரிசேயன், சதுசேயன், வேத பாருங்க, நியாயசாஸ்திரி எல்லாருக்கும் பார்த்து சாப்பிட கூப்பிட்டோன்னு ஏசுறாரு. சாப்பாடு பெரிய காரியம் கிடையாதுப்பா, பெரிய மேட்டரே கிடையாது. போதனத்துக்கு வயிற்றுக்கு போதனம் ஏற்கும். இரண்டையும் கர்த்தர் நினைச்சுவாருங்க, ஒளிய பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அதனால சாப்பாடு நம்ம எதுக்கு சொல்லி வர்றோம்? தேவ சமூகத்தில் அருமையான நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியை வாழ்த்தி நிம்மதியாக எந்திரிச்சு போன ஒரே ஒரு வீடு சகை வீடு. அல்லேலூயா. அதுக்கடுத்து சகையுடைய மேட்டர் இருக்காது, சகையுடைய சேப்டர் இருக்காது. ஆனால் அவன் ஆபிரகாம் குமார்னா, அது மட்டும் இன்ன வரைக்கும் உண்மை. வசனத்தை கேட்குற வசனம் சொல்லுகிற அடிமை நீங்களும் ஆண்டு சமூகத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கணும். விசுவாசமுள்ள மார்க்கத்தார் எவர்களோ
அவர்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஆமென். ஆபிரகாமுக்கு என்னங்க ஆசீர்வாதம் கொடுத்தார் ஆண்டவர்? சமயம் கடந்து போகிறதுனால கொஞ்சம் தயவாக மன்னிச்சுக்கணும். ஏன்னா இதான் கிளைமேக்ஸ் ஆசீர்வாதம். ஆண்டு சொன்னார் 7 ஆசீர்வாதத்தில் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் வம்சங்கள்லாம், இந்த பூமியில் என்னென்ன வம்சம் இருக்கோ, என்னென்ன கோத்திரம் ஜாதி இருக்கோ, அந்த ஆசீர்வாதம் யாருக்குன்னா ஆசீர்வாதம்னா அந்த ஆசீர்வாதம் எங்கே கூடி வரணும்? ஆபிரகாமுக்குள்ளே கூடி தான் வரணும். அப்போ இந்த ஆபிரகாமோடு கூட விசுவாச மார்க்கத்தார் எல்லாம் ராசிக்கப்படுறாங்கன்னா ஆபிரகாம் நம்ம என்ன செய்ய பிள்ளைகளாக மாறணும். இன்னைக்கு யார் பிள்ளையாக மாறிட்டா? சகை பிள்ளையாக மாறிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்லிட்டு சீக்கிரம் முடிக்க போகிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு 2013 அல்லது அது பக்கத்தில் நினைக்கிறேன், அந்த அரசு சௌகரியம் தானே கரெக்டாக சொல்லிடுவாங்க அந்த வருஷத்தை. அதாவது பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படுற வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையில் பெரிய வார்த்தை அது. அப்போது என்ன இந்த வார்த்தையை பற்றி சரி தியானிச்சிட்டும் போடுச்சு. ஜனவரி பிப்ரவரி கடந்த போது கத்திரி சமூகத்தில் அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியங்கள் நம்ம கையில் வருது. கோவில்பட்டி பாஸ்டர் அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற ஒரு ஜெபக்குமார்ன்ற ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து அவருக்கு அமெரிக்காவில் தொடர்பு இருக்குது. அமெரிக்காவிலேருந்து வர சின்ன பிள்ளைகளுக்கு வர கிஃப்ட்டு ஃபுல்லாக ஒரு கண்டெய்னரில் வரும். அந்த கண்டெய்னரில் வந்தால் தூத்துக்குடியில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும் பாஸ்டர், அவர் தான் கையெழுத்து போட்டு வாங்குறாப்புல அவர் பேருக்கு அனுப்பின்னு சொல்லி நம்ம பேருக்கு நினச்சிட்டாங்கன்னா அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம தூத்துக்குடி நம்ம இருக்கனால நம்ம பேருக்கு அனுப்பிச்சா ஒரு கண்டெய்னர் வந்துச்சு. இது எப்போ வந்தீங்கன்னா 2013 முன்னாடி, அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துச்சு. நமக்கும் வந்துச்சு, நம்ம பிள்ளைகளுக்கு பரிசு வாங்கி கொடுத்தோம், முடிஞ்சிட்டு. அதுக்கடுத்து 2013 அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார் ஆண்டவர். இந்த 2013 பார்த்தீங்கன்னா எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறுது பாருங்கள். நமக்கு இந்த வேலையும் வேணாம், அந்த ஜோலியும் வேணாம். நாம் ஹார்பரில் போய் அப்போ டிவிஎஸ் வண்டி தான் வச்சுருந்தோம். அதை வச்சுட்டு நம்ம இவ்வளோ தூரம் போய் அலைஞ்சிட்டு 10-12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நம்ம அலைஞ்சிட்டு அங்கே இந்த கையெழுத்து வாங்கணும் அந்த கையெழுத்து வாங்கணும், நம்ம இதில் சப்மிட் பண்ணணும். இது தேவையில்லாத வேலை. எனக்கு இந்த வேலையே வேண்டாம், தயவுசெய்து நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருங்க, நீ தூத்துக்குள்ள நான் இருக்குன்னு சொல்லி எனக்கு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. வேற ஒருத்தவங்கள்ட்ட பொறுப்பு வாங்கிட்டாங்க. இப்போ வேற ஒருத்தவங்க பேருக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? கிஃப்ட் வரணும். சமாரிட்டன் பர்ஸ் நீங்கள் எல்லாம் கேள்விப்படுவீங்க. அந்த சமாரிட்டன் பர்ஸ் வரப்போகுது. இந்த 2013 வர சமாரிட்டன் பர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 கண்டெய்னர் தென்னிந்தியா முழுவதுக்கும் பரிசு வருது. அவர் பேரில் வருது, அவர் சார்பில் வருது. ஆனால் யார் கையெழுத்து போட்டு எனக்கு வேணாம், என் பேருக்கு வர வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்தனோ ஏன் பேருக்கே வரும். அல்லேலூயா. என் பெருமைக்கு சொல்லலை, வாக்குத்தத்தத்தை கத்தை எப்படி நிறைவேற்றது மாத்திரம் சொல்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த ஜெபக்குமார்ன்ற ஒரு அம்பாசனத்துக்காரு நம்ம கோயில்பட்டி ராதாகிருஷ்ணன் பாஸ்டர் ஃபோன் அடித்து கேட்குறாரு, எப்படியா இவர் வேணான்னு எழுதி கொடுத்தாரு. வேற ஒரு நபருக்கு நம்ம பேர் போட்டு அவரை மெயில் அனுப்பிச்சிட்டோம். ஆனால் இவர் பேருக்கு எப்படி வருது? அதுவும் ஒரு கண்டெய்னர் போல 13 கண்டெய்னர் இவர் பேருக்கு எப்படி வருது? இவருக்கு ஏதாவது வெளிநாட்டு தொடர்பு உண்டா? என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கேட்குறான். இவர் ஏதாவது சொல்லி இவர் பேர் பரவச்சிருப்பாரோ அப்படி சொல்லி ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிவி ஸ்பீட்டில் அலைஞ்சோம். 13 கண்டெய்னர் மாத்திரத்தில் நம்மளை வந்து காரை போட்டு கூப்பிட்டு 13 கண்டெய்னர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்ல, கூப்பிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் நம்ம பேரை வச்சு நம்ம கையெழுத்து போட வச்சு தென்னிந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து சமாரிட்டன் பரிசு சின்ன பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த கிறிஸ்மஸ் பரிசு நம்ம பேரில் நம்ம சபைக்கு கீழே தான் போச்சு. அல்லேலூயா. இது பெருமை அல்ல, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதல் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. தேவசன காத்திருக்கிற பிள்ளையில ஒரு வாக்கு கொடுத்தார்னா அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார், நிறைவேற்றி முடிக்க நல்லவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவரே, பூமியில் வம்சங்களெல்லாம் உனக்கு ஆசைப்படி சொன்னீங்க, அது இந்த சகையுக்கும் பழிச்சிச்சு. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சகையை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. காரணம் விசுவாசம் உள்ள மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, இந்த சகைவை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கீங்க? நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது ஆபிரகாம்கிட்ட இருந்து வந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வர்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குகள் உரித்தாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு விசுவாசித்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாங்கள் பின்பற்றி நாங்களும் ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. ஒரு சகை சாதாரண பட்டம் கிடையாது.
ஐஸ்வர்யத்தை துச்சமாக எண்ணினவன் அதனால கர்த்தருடைய நன்மதிப்பை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் போற்றப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுறான். ஆண்டவரே, நாங்களும் விசுவாச மார்க்கத்தார், விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் ஆசீர்வதிக்கப்பட சகை போல நாங்கள் விசுவாசத்தில் வளர உதவி செய்யும். எந்த ஒரு உலகத்தின் காரியங்களும் ஐஸ்வர்யத்தையும் துச்சமாக என்ன உதவி செய்யும். ஆண்டவரே, வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வார்த்தை சொன்ன அடிமை எல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளும். கிருபையால் நிரப்பும், சந்தோஷ சம்பளத்தில் நிரப்பி அனுப்பும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் அளிக்கும் இன்றைக்கு சதா காலம் நம் அனைவரும் தங்கியிருப்பதாக. ஆமென்.